ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ராகி ஸ்வீட் அடை. இது ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. சொல்லப்போனால் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அயன் சத்து, கால்சியம் சத்து. ஸோ நிறைய சத்து உள்ளது தான் இந்த ராகி. வாரத்தில் ஒரு முறையாச்சு இந்த ராகி ரெசிப்பியை நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ராகி ஸ்வீட் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல இந்த ராகி மாவை நாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2லேருந்து 4 நிமிஷம் இந்த மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாவு வறுபடுறப்பே நமக்கு நல்லா வாசம் வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம ராகி மாவு நல்லா வறுபட்டுடுச்சுன்றது அர்த்தம். ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதே போல் இது வறுக்கிறப்போ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுப்படுங்க. இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். ராகி மாவும் நல்லா ஆறட்டும். அடுத்து நம்ம வெள்ளை கரைசலை தயார் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கப் அளவு ராகி எடுத்தோம்னா ஸ்வீட்டுக்கு நான் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். வெல்லத்தில் 2 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கணும். ஒரு கப் ராகி மாவுக்கு 2 கப் அளவு தண்ணியே போதுமான அளவு தான். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா முழுமையாக கரைஞ்சா போதும். பாகுபதம்லாம் வரணும்னு அவசியப்படாது. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த வெல்லம் கரைஞ்சி வரணும். இப்போ நடுவில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு செக் பண்ணுங்கள். 90% அளவு வெல்லம் நமக்கு கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. வெல்லம் தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன் வடிகட்டுறோன்னா இந்த வெல்லத்தில் கல், மண், தூசி இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். அடுத்து நான் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடை சாப்பிட்றப்போ இடையிடையில் அது கடிப்படுறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து இதை நல்லா கொதிச்சு வரணும். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நான் வாசத்துக்கு ஏலக்காய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பிடிக்காதவங்க நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். சேர்த்ததும் நம்ம கலந்து விடுவோம். இப்போது இந்த வெல்லம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவு சேர்த்துக்கணும். இப்போது வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வறுத்து ஆற வச்சுருந்த ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறப்போ நான் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ராகி மாவு உடனே நம்ம வெள்ளைப்பாகில் செய்கிறப்போ ஸோ நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மாவு சேர்த்ததும் குறைஞ்சது 2லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ராகி மாவும் ஒரு நல்ல பக்குவத்திற்கு வந்துச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்து கையில் தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா மாவு வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் தொட்டு பார்த்தேன். நல்லா மாவு வெந்துருச்சு. இந்த டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுவோம். நல்லா இந்த மாவு ஆறி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கையில் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ரவுண்டாக ஒரு பால் மாதிரி சைஸ்க்கு உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன்.
இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா பெரிய பால் சைஸ் வந்து எடுத்துட்டு நல்லா உருண்டை மாதிரி நல்லா உருட்டணும். இதை உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து ஒரு வாழை இலையில் தண்ணியோ இல்லாட்டி வந்து எண்ணெயோ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த ராகி பாலை வந்து கொஞ்சமாக தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இடையிடையில உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கையில் தொட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெயை சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சி வரட்டும். இந்த தோசைக்கல்லில் அடுத்து நம்ம வந்து தட்டி வச்சுருந்த ராகி அடையை வந்து தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது குறைஞ்சது இந்த ராகி அடை பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போது தேவையான அளவு வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்த பிறகு இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கிறோம். இதே மாதிரி 2 சைட்லேயும் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு 2 சைடுமே சேர்த்து. இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அடை தயாராகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் மீதமுள்ள மாவுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி அடை தட்டி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வாழை இலை இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் கூட அடை தட்டி எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக தவாலே வந்து தட்டி எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஃபைனலாக நமக்கு ராகி ஸ்வீட் அடை வந்து தயாராகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நல்லா சாஃப்டாக நமக்கு ராகி அடை பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. இது சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாகவும் இருந்தது. கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடை எப்படி செய்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம்.